திமுக ஆட்சி அமைக்குமான்னே தெரியலே. அதற்குள் காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்குது. பிரேமலதாவும் துண்டு போட்டு வைக்குறாங்க. திமுக ஆட்சி அமைக்குமான்னே தெரியலே. அதற்குள் காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்குது. இந்த பக்கம் பிரேமலதாவும் மினிஸ்டர் பதவிக்கு துண்டு போட்டு வைக்குறாங்க. விசிக 8யில் 6 ஜெயித்து விட்டால் அமைச்சர் பதவி வாங்காம விடாது. மக்கள் என்ன நினைச்சு ஓட்டு போட்டுருக்காங்கன்னே தெரியாம இப்பவே சண்டை போடுறீங்களே. முதல்ல திமுக கூட்டணி ஆட்சியை பிடிக்குமான்னு பார்ப்போம். தமிழக அரசியல் களத்தில் தேர்தல் முடிவுகள் நாளை மறுதினம் வெளியாக உள்ள நிலையில் அதற்குள்ளாகவே கூட்டணி கட்சிகளுக்குள் எழுந்துள்ள அதிகார பகிர்வு குறித்த மோதல்கள் பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளன. குறிப்பாக ஆளுங்கட்சியான திமுக மீண்டும் ஆட்சி அமைக்குமா என்ற தெளிவான முடிவுகள் வருவதற்கு முன்னரே அதன் நீண்டகால கூட்டாளியான காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற கோரிக்கையை வலுவாக முன்வைக்க தொடங்கியுள்ளது. 2026 தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையின் போதே அதிகார பகிர்வு என்பது ஒரு முக்கிய நிபந்தனையாக பேசப்பட்ட நிலையில் தற்போது அது அமைச்சர் பதவிகளுக்கான வெளிப்படையான போராக உருவெடுத்துள்ளது. மறுபுறம் திமுக கூட்டணியில் இணைந்துள்ள தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தங்கள் கட்சிக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார். கடந்த காலங்களில் திராவிட கட்சிகள் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி செய்த நிலையை மாற்றி இம்முறை கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் தங்களுக்கு அமைச்சர் பதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அக்கட்சியினரிடையே நிலவுகிறது. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று ஒருபுறம் சொன்னாலும் தேர்தல் முடிவுகளுக்கு முன்பே அமைச்சர் பதவிக்காக துண்டு போட்டு வைக்கும் இத்தகைய போக்குகள் அரசியல் முதிர்ச்சியற்ற தன்மையை காட்டுவதாக விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த அதிகார போட்டியில் சளைத்ததாக தெரியவில்லை. தாங்கள் போட்டியிடும் தொகுதிகளில் கணிசமான இடங்களை வென்றுவிட்டால் நிச்சயம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்போம் என்ற நிலைப்பாட்டை திருமாவளவன் முன்னரே சூசகமாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக 8 தொகுதிகளில் போட்டியிடும் விசிக அதில் பெரும்பாலானவற்றை வெல்லும் பட்சத்தில் அமைச்சர் பதவியை பெறாமல் பின்வாங்காது என்பது அக்கட்சியின் அடிமட்ட தொண்டர்களின் கருத்தாக உள்ளது. இத்தகைய கோரிக்கைகள் திமுக தலைமைக்கு பெரும் தலைவலியை உருவாக்கியுள்ளதோடு கூட்டணியின் ஒற்றுமையை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. வாக்கு எண்ணிக்கை நடைபெறவிருக்கும் மே 4ஆம் தேதிக்கு பிறகுதான் உண்மையான நிலவரம் தெரியும் என்ற போதிலும் அதற்குள்ளாகவே நிலவும் இந்த பதவி சண்டைகள் வாக்களித்த மக்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளன. மக்கள் தங்களின் அன்றாட பிரச்சினைகளுக்காகவும் மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவும் வாக்களித்திருக்கிறார்களே தவிர எந்த கட்சியைச் சேர்ந்தவர் மந்திரி ஆகஸ்ட் வேண்டும் என்பதற்காக அல்ல. எக்ஸிட் போல் முடிவுகள் திமுக கூட்டணிக்கு சாதகமாக சில இடங்களிலும் பின்னடைவாக சில இடங்களிலும் இருக்கும் சூழலில் இப்போதே அமைச்சரவை குறித்து விவாதிப்பது ஜனநாயகத்திற்கு அழகல்ல. முதலில் திமுக தலைமையிலான கூட்டணி அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பல இடங்களில் மும்முனை போட்டி நிலவுவதால் வாக்குகள் சிதறி யாருமே எதிர்பார்க்காத முடிவுகள் வரவும் வாய்ப்புள்ளது. இத்தகைய நிலையில் கூட்டணியில் உள்ள கட்சிகள் தங்களின் சுயநலத்தை முன்னிறுத்தாமல் தேர்தல் முடிவுகள் வரும் வரை அமைதி காப்பதே முறை. மக்களின் தீர்ப்பு என்னவென்று தெரியாமல் இப்போதே சண்டையிடுவது இறுதியில் ஏற சொன்னால் எருதுக்கு கோபம், இறங்க சொன்னால் முடவனுக்கு கோபம் என்ற கதையாக முடிந்துவிடக்கூடும்.